அனைவருக்கும் வணக்கம். கரூர் கொடும் துயரம். அந்த கொடும் துயரத்திற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தலைமறைவாக இருந்த பல முக்கியமான தாவேகா பொறுப்பாளர்கள், பல முக்கியமான விர்ச்சுவல் வாரியர்கள், ஏன் ஒட்டுமொத்த அணில்களும் கூட இப்ப ரொம்ப தைரியமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா, இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு தாவேகா சார்பிலும் பாஜக சார்பிலும் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போனவர்களின் உறவினர்கள் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான செந்தில்குமார் அவர்கள் விஜய்க்கு எதிராக சொன்ன பல கருத்துக்களுக்கு எதிராக கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. எதிர் கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த அணில்களுக்கு சார்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சில கேள்விகளையும் கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒட்டுமொத்த அணில்களும் இப்ப ரொம்ப தைரியமா வெளியே வந்து, எங்க முடிஞ்சா இப்ப பேசி பாருங்க பார்க்கலாம். நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் எங்களுடைய தளபதி விஜய பத்தி சொன்ன எல்லா கருத்தும் தப்பு அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்லிட்டாங்க. உங்களால முடிஞ்சா அதை எதிர்த்து இப்ப பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுறாங்க, கம்பு சுத்துறாங்க, எல்லார்கிட்டையும் போய் வம்படியா சண்டை வளர்க்குறாங்க. இதுல என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டது வெறும் கேள்விதான், முன் வச்சது வெறும் கருத்துக்களை மட்டும்தான். அது இறுதி தீர்ப்பே கிடையாது. இந்த அடிப்படை அறிவே இல்லாம எல்லார்கிட்டையும் வந்து சண்டை போடுறாங்க. எனக்கு என்ன மிகப்பெரிய வருத்தம், வேதனை அப்படின்னா, 41 உயிர்கள் போயிருக்கு. இது வரைக்கும் இறந்து போன அந்த 41 உயிர்களுக்காக இந்த அணில்கள், தாவேகா பொறுப்பாளர்கள், விர்ச்சுவல் வாரியர்கள் ஒரு சின்ன இரங்கல் செய்தியை கூட பதிவு பண்ணலைங்க. எவ்வளவு ஈவு இரக்கமற்ற, மனிதாபிமானமற்ற ஒரு பிறவிகளா இருக்கிறாங்க பாருங்க. 41 உயிர்கள் போயிருக்கு. நாங்க அதுக்கு வருந்துறோம். எங்களுடைய மனப்பூர்வமான இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இனி நாங்க ஒழுக்கமா இருப்போம். எங்க தரப்புல எந்த தப்பும் நடக்காது. இனி எல்லா ஏற்பாட்டையும் முறையா செய்யறோம் அப்படின்னு ஒருத்தன் கூட பதிவு செய்யவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தால விஜயோட பொலிட்டிக்கல் இமேஜ் எந்த விதத்திலையும் டேமேஜ் ஆயிரவே கூடாது. அந்த பொலிட்டிக்கல் இமேஜை காப்பாத்துறதுக்காக யாரு காலில் போய் விழுந்தாலும் சரி, என்ன திருட்டுத்தனத்தை செஞ்சாலும் சரி, அது எல்லாமே ஓகே அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதே முடிவோட தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் பொய் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க, ஆள் மாறாட்டம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க செஞ்ச ஆள் மாறாட்டமும் சொன்ன பொய் சாட்சியும் இப்ப வெட்ட வெளிச்சமா ஆகி இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல வகையா சிக்கி இருக்கிறாங்க. அவங்க பண்ண தப்பால இந்த வழக்கு சிபிஐக்கு போகுமா என்பதே மிகப்பெரிய சந்தேகமா மாறி இருக்கு. சோ இத பத்தி தான் இந்த காணொளியில நாம ரொம்ப விரிவா பேச போறோம். வாங்க பேசலாம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி விஜய் அவர்களின் கரூர் சுற்றுப்பயணத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 உயிர்கள் பலியாச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான செந்தில்குமாரோட உத்தரவின் அடிப்படையில் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கர்க் தலைமையில ஒரு எஸ்ஐடிய அமைச்சிருக்கிறாங்க. சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஆணையம், சிறப்பு விசாரணை குழு எல்லாமே இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இப்ப விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில இந்த விசாரணையை எதிர்த்து இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பிலும் பாஜக வழக்கறிஞர்கள் குழு சார்பிலும், குறிப்பாக பாஜகவை சேர்ந்த உமா ஆனந்த் சார்பிலும், கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சார்பிலும் உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடப்பட்டு இருக்கு. அந்த வழக்கோட இறுதி தீர்ப்பு இன்னைக்கு தான் வெளியாகுது. இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுமா மாறாதா என்பது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிய வந்துடும். ஆனா இந்த வழக்கை எப்படியாவது சிபிஐக்கு மாத்திரணும் அப்படின்னு சொல்லி பாஜகவும் அதிமுகவும் தாவேகாவும் பல திருட்டுத்தனங்களையும் ஃப்ராடுத்தனங்களையும் செஞ்சு இப்ப கையும் களவுமா சிக்கி இருக்கிறாங்க.
உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதையெல்லாம் கருத்துல எடுத்துக்கிட்டு மனசாட்சியோட நேர்மையா தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற வாய்ப்பே இல்லை. அப்படி என்னப்பா பெரிய பிராடுத்தனத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? மேபி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த 41 பேர்ல பிரித்திக் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனும் அடக்கம். அந்த பையனோட அப்பா பேரு பன்னீர்செல்வம், அம்மா பேரு ஷர்மிளா. இப்ப இந்த பிரித்திக்கோட அப்பா பன்னீர்செல்வம் தான் இந்த கரூர் சம்பவத்தை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருக்கிறாரு. ஆனா பாருங்க, இந்த வழக்கை பற்றி பிரித்திக்கோட அம்மா ஷர்மிளாவுக்கு எதுவுமே தெரியல. இத பத்தி அவங்க கிட்ட போய் விசாரிச்சா அவங்க சொல்ற தகவல் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது என்னன்னா, பிரித்திக் பிறந்து 6 மாசத்துல பிரித்திகையும் ஷர்மிளாவையும் விட்டுட்டு பன்னீர்செல்வம் ஓடி போயிட்டாரு. ஷர்மிளா தன்னுடைய தம்பி மற்றும் தாயோட உதவியாலத்தான் பிரித்திக்க வளர்த்திருக்கிறாங்க. கடந்த 8 ஆண்டுகளாக அவங்களோட கணவரான பன்னீர்செல்வத்தை பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சான்றாக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கணவனை பிரிந்து வாழும் பெண் அப்படிங்கிற சர்டிபிகேட்டையும் அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆக கடந்த 8 ஆண்டுகளாக தன்னுடைய மகனை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த பன்னீர்செல்வத்திற்கு இப்ப தன்னுடைய மகன் மேல திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வந்து அவனுடைய சாவுக்கு நீதி கேட்கறதுக்காக இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருக்கிறாராம். இது எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. பிரித்திக்கோட அம்மா ஷர்மிளா என்ன தெரியுமா சொல்றாங்க? மகன் செத்து போனதுக்கு சாவு வீட்டுக்கு வந்து இந்த பன்னீர்செல்வம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தல. சுடுகாட்டுக்கு வந்து சும்மா கடமைக்கு எட்டி பார்த்துட்டு போயிருக்கிறாரு. இப்ப பிரித்திக் செத்து போனதுக்கு நிவாரண தொகை கொடுத்திருக்கிறாங்கல்ல, அந்த நிவாரண தொகையை எப்படியாவது அபகரிக்கணும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த வழக்க அவர் போட்டிருப்பாரு. எங்களுடைய பையன் சார்பாக எங்களுடைய ஒப்புதல் இல்லாம யாரு வழக்கு போட்டாலும் அதை ஏத்துக்காதீங்க, எங்களுடைய பையனுக்கு நாங்க தான் ஒரே கார்டியன் அப்படின்னு சொல்லி ஷர்மிளா சொல்றாங்க. ஆக மகன் செத்ததுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாத இந்த பன்னீர்செல்வம் தான் இப்ப மகனோட சாவுக்கு நீதி கேட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருக்கிறாராம். சுத்த பொய், ஆள் மாறாட்டம், பிராடுத்தனம். இந்த சம்பவத்துல இருந்து விஜயை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் என்ற நோக்கத்திற்காக பாஜக, அதிமுக, தாவேகா இவங்க எல்லாரும் பன்னீர்செல்வத்திற்கு பணத்தாசை காட்டி அவரை இந்த வழக்கு போட வச்சிருக்கிறாங்க. மற்றபடி அந்த ஆளுக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுற அளவுக்கு நாலேஜே இல்ல. ஏறக்குறைய இதே மாதிரியான இல்லைன்னா இதை விட மோசமான கேவலமான ஒரு ஃப்ராடு வேலைய, ஒரு 420 வேலைய பாஜகவும் அதிமுகவும் தாவேகாவும் செஞ்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, பிரித்திக் மாதிரியே சந்திரா என்கின்ற பெண்மணியும் கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போயிட்டாங்க. இப்ப அவங்களோட கணவர் செல்வராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாய கூலி. அவர் சார்புல இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடப்பட்டிருக்கு. எப்படி ஒரு விவசாய கூலி வேலை செய்பவர் சார்பாக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடப்பட்டிருக்கு. செல்வராஜை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு தினம் விவசாய வேலைக்கு போய் அன்னைக்கு கொடுக்கப்படுகின்ற கூலி சம்பளத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த நாளையே ஓட்டுவார். அப்படிப்பட்டவர் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கக்கூடிய வக்கீல்களை வச்சு உச்ச நீதிமன்றத்துல இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு போட்டு இருக்கிறாராம். சிரிப்பா இல்ல? இத பத்தி செல்வராஜ் கிட்ட போய் கேட்டா எனக்கும் அந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சிபிஐ விசாரணை கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் இவர் சார்பாக போடப்பட்ட மனுவுல இவருடைய கையெழுத்து தான் இருக்கு. இத பத்தி அவர்கிட்ட கேட்ட போது அவர் ஒரு தகவலை சொன்னாரு பாருங்க, அதை கேட்டுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. 41 உயிர்களை வச்சுக்கிட்டு இந்த பாஜகவும் அதிமுகவும் தாவேகாவும் ரொம்ப கேவலமான மட்ட ரகமான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
செல்வராஜோட மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி இந்த செல்வராஜோட சொந்த ஊரான ஏமூர் புதூரின் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுகவை சேர்ந்தவருமான VCK பாலகிருஷ்ணன் செல்வராஜ் கிட்ட கையெழுத்து வாங்கி இருக்கிறாரு. ஆக செல்வராஜோட மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி அவரை ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து கையெழுத்தை வாங்கி அவருக்கே தெரியாம அவர் சார்பாக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா இந்த வழக்கே செல்லாது. இந்த வழக்கே செல்லாது என்ற போது இந்த வழக்கில் அவருடைய வழக்கறிஞர்கள் முன் வச்ச வாதங்கள் மட்டும் எப்படி செல்லும்? நீதிபதிகள் இதையெல்லாம் கருத்துல எடுத்துக்கிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு வைங்க, நிச்சயமா இந்த வழக்கு CBIக்கு போவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நியாயப்படி பார்த்தா செல்வராஜை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினதுக்காக இந்த அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரான VCK பாலகிருஷ்ணனுக்கும் அந்த பொய்யான போலியான வழக்கில் வாதாடியதற்காக அந்த வழக்கறிஞர்களுக்கும் தண்டனை கொடுக்கணும். எவ்வளவு கேவலமான ஃப்ராடு வேலைகளை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்களோட ஒரே நோக்கம் விஜய காப்பாத்தணும். அவரை காப்பாத்தி எப்படியாச்சும் அவரை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இழுத்துறணும். அது மட்டும்தான் இவங்களுடைய ஒரே நோக்கமா இருக்கே ஒழிய மற்றபடி செத்து போன அந்த 41 உயிர்களுக்கு நீதி வாங்கி தர வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கமே கிடையாது. இத வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் என்பது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். ஆக இறுதியா நமக்கு இதுல இருந்து தெரிய வர்றது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இறந்து போன அந்த 41 உயிர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. என்ன ஆனாலும் சரி, தன்னுடைய பொலிட்டிக்கல் இமேஜ் டேமேஜ் ஆயிரவே கூடாது என்பதற்காக எல்லா திருட்டுத்தனங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. விஜயோட இந்த திருட்டுத்தனங்களை எல்லாம் தகுந்த சான்றுகளோட தமிழ்நாடு அரசு தன்னுடைய பிரமாண பத்திரத்துல குறிப்பிட்டு உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா விஜயோட முகத்திரை நார் நார கிழிஞ்சு தொங்கிரும். விஜய் மட்டும் உண்மையானவர், நேர்மையானவர், எந்த தப்பு செய்யாதவர் அப்படின்னா எதுக்காக இவ்வளவு ஃப்ராடு வேலையை செய்யணும்? அவர் மட்டும் உண்மையா நேர்மையா இருக்கிறது நிஜம் அப்படின்னா அஷ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவை எதிர்கொள்ள வேண்டியது தானே. எதுக்காக CBI விசாரணை கேட்டு இவ்வளவு மெனக்கடணும், இவ்வளவு திருட்டுத்தனங்களை செய்யணும்? CBI விசாரணை வந்தா மட்டும்தான் பாஜகவால விஜய முழுமையா காப்பாற்ற முடியும், விஜயையும் தங்களுடைய பக்கம் இழுக்க முடியும். அதுக்காகத்தான் இவ்வளவு ஃப்ராடுத்தனங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய எப்படியாச்சும் தங்கள் பக்கம் ஈர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு பாஜக கணக்கு போடுது. இதையெல்லாம் அனுமதிக்கலாமா? விஜய் போன்றவர்களை இந்த அரசியல் களத்தில் விட்டு வைக்கலாமா என்பதை பார்க்கின்ற மக்கள் நீங்க தான் முடிவெடுக்கணும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் வளர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.